அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். வணக்கம். திருக்குறள் வாழ்வுக்கும் தேர்வுக்கும். ஐயா, இந்த அன்பை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அன்பு என்று சொன்னால் அது அறம் செய்வதாகுமா? அப்போ அன்பு உடையவர்கள் எல்லாம் நீங்கள் சொல்வதை போல இன்முகத்தோடு இன்சொற்கள் பேசிக்கொண்டு கடுஞ்சொற்கள் உமிழாது அமைதியாகவே இருப்பார்களா என்று சொன்னால் இல்லை. வீரத்திற்கும் அதுவே துணை என்று வள்ளுவர் மிக தெளிவாக தெளிவாக அடித்து கூறுகிறார். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியா, மரத்திற்கும் அதே துணை. இதெல்லாம் இப்போ இந்த சிரித்து கொண்டிருப்பவர்கள், சொற்களை பேசுபவர்கள், இன்முகத்தோடு வாழ்பவர்கள், எப்போதும் சாதுவாக இருப்பவர்கள், அன்புடையவர்கள் என்று யாராவது சொல்கிறானா? அறியாதவர்கள் சொல்வது, எதுவுமே தெரியாதவர்கள் சொல்வது. ஆனால் அவர் சொல்கிறாரு, மரத்திற்கும் அதே துணை. மரம் என்று சொன்னால் வீரம், வீரத்திற்கும் துணையாவது எது என்று சொன்னால் அன்பு. ஏன் ஒரு சாலையிலே போய் கொண்டிருக்கிறோம். ஒரு அப்பா பக்கத்து வீட்டோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். அந்த அப்பாவை அந்த வலிமையுடைய அந்த நபராகப்பட்டவர் கடுஞ்சொற்களால் பேசுகிறார். பக்கத்திலே ஒரு 7 வயது சிறுவன் இருக்கும். அந்த சிறுவன் தன் தந்தையை ஒருவர் திட்டுகிறார் என்று சொன்னவுடன் அந்த சிறுவனுடைய எஞ்சான் உடம்பிலும் ஒரு நடுக்கமும் பதற்றமும் வீரமும், எங்கள் அப்பாவையா திட்டுற அப்படின்னு அவன் கொதித்து எழுந்து காட்டுகின்ற காட்சி இருக்கிறது அல்லவா? வள்ளுவரின் கூற்று தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த குழந்தைக்கு வீரத்தை யார் கற்பித்தார்? அது தன் தந்தையின் மீது கொண்டிருக்கின்ற அன்பு 7 வயது சிறுவனுக்கு வீரமாக வெளிப்படுகிறது. வீரம் வெகுளி வந்து வீரம் பிறக்கிறது. அந்த வீரம் பிறப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தான் ஆடாவிட்டாலும் தன்னால் இயலாது, ஆனால் தன் தசை ஆடுகிறது அல்லவா, தனக்கென்று உள்ளத்திலிருந்து வீரம் பிறக்கிறதல்லவா, அந்த வலிமையுடைய எதிரியை, பகைவனை, பக்கத்து வீட்டுக்காரரை 7 வயது சிறுவன் எதுவும் செய்ய இயலாது. அனைவரும் அறிந்த உலக இயற்கை. ஆனால் அந்த 7 வயது சிறுவனுக்கும் வீரம் பிறந்து விட்டது பாருங்கள். அந்த வீரம் பிறப்பதற்கான காரணம் என்ன? வள்ளுவர் சொல்கிறார், மரத்திற்கும் அதே துணை என்று சொல்கிறார். தன் தந்தையின் மீது கொண்டிருக்கின்ற அன்பு, அந்த பாசம், அந்த அன்பு அந்த வீரத்தை வெகுண்டழச் செய்தது. அதான் அறத்திற்கே அன்பு சார்பென்பர் கிடையாது. வள்ளுவர் சொல்கிறார், அறியார் என்று சொல்கிறார். அறியாதவர்கள் அறத்திற்குத்தான் அன்பு வேண்டும், அறம் செய்யத்தான் அன்பு வேண்டும் என்று கூறுவார். வள்ளுவர் கூறுகிறார், அறம் செய்ய மட்டுமல்ல, மரத்திற்கும் வீரத்திற்கும் அதுவே துணையாகும் என்று கூறுகிறார். அப்போது எல்லாவற்றிலும், எல்லா கூறுகளிலும் முதன்மைப்படுத்தி நிற்கக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. நாம் அறம் செய்வதாக இருந்தாலும், மரம் பொருந்தியவர்களாக இருந்தாலும் அன்புடையவராக இருத்தல் வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இது வாழ்வுக்கு. தேர்வுக்கு என்ன வேண்டும் ஐயா என்றால், அறத்திற்கே அன்பு சார்பென்பர் யார்? இந்த முதல் வினா. அறத்திற்கே அன்பு சார்பென்பர் யார் என்றால் அறியார் என்று குறிப்பிடுகிறார். அறம் செய்வதற்கு மட்டுமே அன்பு துணை புரியும் என குறிப்பிடுபவர்கள் யார்? அறியார். அந்த வார்த்தையை திருக்குறள் அப்படியே கேட்கலாம், வழக்கு சொல்லோடு பொருந்தி பார்த்து வினா எழுப்பலாம். அறத்திற்கே அன்பு சார்பென்பர் யார்? அறியார். மரத்திற்கும் துணையாவது யாது? 2வது கேள்வி. மரத்திற்கும் வீரத்திற்கும் துணை புரிவது யாது என்று கேட்கலாம். அன்பு. வீரத்திற்கும் துணை புரிவது அன்பு. இந்த 2 வடிவங்களில் இந்த திருக்குறளிலே வினா எழுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குறித்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த குறளில் பார்க்கலாமா? நன்றி. அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்.